नीलातुङ्गस्तनगिरि तरिसुप्तमुत्पोत्य कृष्णं पारात्यं संसुरि सदसुत्तमत्याभयन्तीं सोचिष्ठायां स्वचिनिकलितं यावलास्कृत्य पुङ्क्ते गोदादस्मै नम इदं विदं भुवयवास्तु भूयः அன்னவையல் புதுவாய் ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பழிப்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தான பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடிய தொல்பாவை பாடி அல்ல வல்ல பழிப்பதியாய் நாடினி வெங்கடவர்க்கு என்ன விதியென்ற இம்மாற்றம் நாம் கடமா வண்ணமே நல்கும். இந்த மார்கழி மாதத்தினுடைய 12ஆம் நாள் கனைத்திலங்கச்செருமை என்கின்ற பாசுரம். இந்த பாசுரம் மிகவும் அருமையான பாசுரம். நமது பூர்வாச்சாரியார்களால் கொண்டாடப்படும் பாசுரம். இந்த பாசுரத்தில் ஒரு அழகான பெண்ணை எழுப்புகின்றார். அந்த பெண்ணினுடைய சகோதரன் எப்படிப்பட்டவன் என்றால், தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை விட்டுவிட்டு எப்பொழுதும் கிருஷ்ணனையே நினைத்து கொண்டிருப்பவர் அந்த பெண்ணினுடைய சகோதரர். தன்னுடைய ஸ்வவியாபகங்களை விட்டவர். நம்முடைய வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் திருக்கண்ண மங்கையாண்டான் என்கின்ற ஒரு சுவாமி இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் மிகவும் கிருஷ்ண பக்தி நிறைந்தவன். திருக்கண்ண மங்கையாண்டான் ஸ்வவியாபகங்களை விட்டான் என்று ஸ்ரீவசன பூஷண சூத்திரத்தில் வரும். அவர் பகவானுடைய கோவிலில் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்து கொண்டிருப்பார். ஒரு முறை அவர் மிகப்பெரிய செல்வந்தர். அவர் தன்னுடைய அருகில் 2 மெய்காப்பலர்களை வைத்திருப்பார். அந்த 2 மெய்காப்பலர்களும் தனக்கு அருகில் 2 நாய்களை வைத்திருப்பார்கள். ஒரு முறை ஒரு நாய் மற்றவருடைய செருப்பை கடித்து விட்டது. அதனால் அந்த மற்றொருவருடைய நாய் என்னுடைய முதலாளியுடைய செருப்பை நீ எப்படி கடிக்கலாம், அவருடைய காலணியை நீ எப்படி கடிக்கலாம் என்று அந்த நாயை கடித்து கொன்று விட்டது. அதனால் பார்த்து கோபமடைந்த அந்த நபர் அந்த நாயை கொன்றுவிட்டார். அதனால் மற்றொருவர் சண்டையிட்டு இருவரும் அழிந்தனர். இதை திருக்கண்ணமங்கையாண்டான் பார்த்தார். ஒரு நாய்க்காக தன் மீது விசுவாசமாக இருக்கின்றது என்கின்ற ஒரே காரணத்திற்காக அந்த நாய்களுடைய முதலாளிகள் எப்படி போராடினார்கள், தன்னிடம் வந்து சரணாகதி அடைந்தது என்கின்ற ஒரே காரணத்திற்காக எப்படி போராடுகின்றார்கள். அது மிக சிறிய உயிரினமாக இருந்தால் கூட பரவாயில்லை, எவ்வளவு கடினமாக போராடுகின்றார்கள் என்பதை பார்த்து உணர்ந்தார். அடுத்த க்ஷணத்திலிருந்து தன்னுடைய மனித சொரூபத்தை விட்டுவிட்டு பகவானான ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஒரு நாயை போலவே வாழ்ந்தார். பகவானுடைய குலத்தில் நாயை போலவே நீரறிந்தினார். ஸ்வவியாபகங்களை விட்டார். தன்னுடைய மனித சுரூபத்தையே விட்டு பகவானுக்கு நாயாகவே மாறினார். திருக்கண்ண மங்கையானான் ஸ்வவியாபகங்களை விட்டார். தன்னுடைய உண்மையான குணத்தை விட்டு பகவானுக்கு கைங்கரியம் செய்தார் என்று நமது பூர்வாச்சாரியர்கள் கூறுவார்கள். அப்படி திருக்கண்ணமங்கை ஆண்டானை போன்று தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை விட்டு பகவானையே நினைத்து கொண்டிருப்பவர் இந்த கோபாலர். அந்த கோபாலருடைய தங்கையை இந்த பாசுரத்தில் எழுப்புகின்றார். கனைத்திலங்கச்செருமை கஞ்சு கிணங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்துள்ளம் சேரார்க்கும் நச்செல்வன் தொங்காய் பனித்தலை வீழன் என் வாசற்களை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீவாய் திறவாய் இனிதான் எழுந்திரா ஈதன்ன பேருறக்கம் அனைத்திள்ளம் தாரும் அறிந்தேலோரெம்பாவாய் கனைத்திலங்கச்செருமை கஞ்சு கிணங்கி. அதாவது சென்ற பாசுரத்தில் கூறியதை போலவே மிகவும் இளமையாக இருக்கக்கூடிய பசுக்கள். கனைத்திலங்கச்செருமை கஞ்சு கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. இந்த கோபாலர் எப்படிப்பட்டவர்? தன்னுடைய நித்திய அனுஷ்டானங்களை விட்டவர். தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை மறந்து பகவானையே நினைத்து கொண்டிருப்பவர். அதனால் தன்னுடைய மாடுகளிலிருந்து பாற்கறக்க மறந்து விட்டாராம். அதனால் கனைத்திலங்கச்செருமை கஞ்சு கிணங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. அதனால் பசுக்கள் தன்னுடைய கன்றுக்குட்டிகளை நினைத்து தானாகவே பால் சுரக்குகின்றதாம். கனைத்திலங்கச்செருமை கஞ்சு கிணங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய். நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல்வன் தங்காய். அந்த கோபாலர் எப்படிப்பட்டவர் என்றால் நற்செல்வத்தை உடையவர்.
செல்வம் என்றால் மாடுகள். மாடுகள் அனைத்தையும் சொத்தாக உடையவர். அப்படிப்பட்டவருடைய தங்கையே, நற்செல்வன் தங்காய், பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி, பனியெல்லாம் எங்களுடைய தலையில் விழும்படி நாங்கள் உன்னுடைய வாசலில் வந்து நிற்கின்றோம், கதவை திறக்க மாட்டாயா? சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்தரவாய். இந்த அடியில் ராமாயணத்தில் இருக்கும் சக்கரவர்த்தி திருமகரான ஸ்ரீராமனை ராமரை பாடுகின்றார். அவருக்கு எப்பொழுது சினம் வரும் என்றார், தன்னுடைய பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் ராமருக்கு கோபம் வருமாம். ஈஸ்வரன் அவதரித்து பண்ணின ஆணைய தொழில்கள் எல்லாம் பாகவத அபச்சார பொறாமைனாலே என்று ஜியர் சாதிப்பார். ஜியர் என்றால் இங்கு நஞ்சையரை குறிக்கும். அதாவது பகவான் எடுத்து பண்ணின அனைத்து அவதாரங்களும் எதற்காக என்றால் தன்னுடைய பக்தர்களுக்காக தான். களைவாய் துன்பம் களையாதொடுவாய் கலைகண் வச்சில்லேன் என்று எப்பொழுதும் பகவானையே சரணமடைந்து கொண்டிருக்கும் தன்னுடைய பக்தர்களுக்காக தான் இந்த அவதாரங்களை எடுத்தான். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கு ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அவன் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற என்கின்றபடியே மிகவும் சினமாக மாறிவிடுவான். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். அவன் பக்தர்களுடைய எதிரிக்கு தான் மிகவும் சினமாக இருப்பான். ஆனால் நமக்கு எப்படி இருப்பான்? மனத்துக்கினியானாக. அவனை நினைத்தால் நமக்கு இனிமையாக இருக்கும். மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய். அவனை பாட நீ வரமாட்டாயா? இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பெருறக்கம் அனைத்துள்ளம் தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய். எங்கள் அனைவருக்கும் இனிமையானவளே, இன்னும் உனக்கு ஏது உறக்கம்? உனக்கு எதற்காக உறக்கம்? எங்களுடன் வந்து பகவானை சரணடைவோம் வா என்று கூறுகின்றார். மேலும் இந்த பாசுரத்தில் பொய்கையாழ்வார்க்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார். இந்த பாசுரத்தில் மிக முக்கியமான விசேஷ அர்த்தங்கள் இருக்கின்றன. கனைத்திலங்கச்சருமை கஞ்சு கிணங்கி நினைத்து முளைவழியேன் என்று பால் சோர. எங்காவது பசுமாடுகள் இப்படி இருக்குமா? ஆனால் இருக்காது. இங்கு பசுமாடுகளை கூறி அவற்றை மறைமுகமாக நம்முடைய சம்பிரதாயத்தில் இருக்கும் ஆச்சாரியர்களை கூறுகின்றார். கனைத்திலங்கச்சருமை கஞ்சு கிணங்கி நினைத்து முளைவழிய நின்று பால் சோர. ஆச்சாரியர்கள் எல்லாம் தன்னுடைய சிஷ்யர்களுக்காக ஞானத்தை கொடுப்பாராம். கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்கின்றபடியே கிருபையே கருணையே வடிவான ஆச்சாரியர்கள் என்ற பொருள். கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள் என்றால் எப்பொழுதும் கருணை குணம் கொண்ட ஆச்சாரியர்கள். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களை கூறுகின்றார். கனைத்திலங்கச்சருமை கஞ்சு கிணங்கி. இப்படிப்பட்ட ஆச்சாரியர்கள் தன்னுடைய சிஷ்யர்களை நினைத்து தன்னுடைய ஞானத்தை எல்லாம் கொடுப்பார்கள். கனைத்திலங்கச்சருமை கஞ்சு கிணங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர. உதாரணமாக பகவத்கீதையில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் தன்னுடைய அனைத்து ஞானத்தையும் கொடுத்தான். இதுதான் கிருபாமாத்திர பிரசன்னாச்சாரியர்கள். மேலும் நற்செல்வன் தங்கா என்று கூறுகின்றார்கள். நற்செல்வன் என்றால் யார்? பகவானுடைய நித்திய விபூதியும் நீலா விபூதியும் உடையவர் சுவாமி ராமானுஜர். மேலும் நற்செல்வன் என்றால், செல்வம் என்றால் பசுமாடுகளை குறிக்கும். நற்செல்வன் என்றால் பசுமாடுகளை சொத்தாக உடையவன் என்ற அர்த்தம். ஆனால் திருப்பாவையில் பசுமாடுகள் என்று கூறினால் அதற்கு ஆச்சாரியர்கள் என்ற அர்த்தம். எல்லா ஆச்சாரியர்களும் சொத்தாக உடையவர் யார்? சுவாமி ராமானுஜர். நற்செல்வன் தங்காய். அப்படிப்பட்ட நற்செல்வனுடைய தங்கை யார்? ஆண்டாள் தாயார். இந்த பாசுரத்தில் மறைமுகமாக ஆண்டாள் தாயார் தன்னையே கூறுகின்றார். எப்படி ராமானுஜர் திருமந்திரத்தை அனைவருக்கும் வெளியிட்டாரோ அதே போன்று ராமானுஜருடைய பிறப்பை களியும் கெடும் கண்டு கொண்பேன் கடல் வண்ண பூதங்கள் மண்மேல் என்கின்றபடியே ராமானுஜருடைய பிறப்பை இந்த பாசுரத்தில் ஆண்டாள் தாயார் மறைமுகமாக நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வெளிக்காட்டியுள்ளார். நற்செல்வன் தங்காய். இந்த பாசுரத்தில் பொய்கை ஆழ்வார்க்கு ஒத்த ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகின்றார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். திருக்கோவிலூர் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். கோவிந்தாச்சாரியன் திருவடிகளே சரணம். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமோர், சோதி மணிமாடன் தோன்றுமோர், நிதியாய் நல்லவத்தர் வாழுமோர், நான் மறைகளோதுமோர், விழுவு தூ வதத்து கோனோர், பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வெத்தாகும் கொதை தமிழ் ஐந்து மறியாத மானிடரை மையம் சுமப்பது வம்பு.